அனைவருக்கும் நமஸ்காரம். கணுப்பொங்கல். பெண்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களை தங்களது பிறந்த இல்லத்திற்கு வந்து கண்டு பேசி ஆனந்தித்து அவர்கள் இன்னும் சிறப்பாக வாழ வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனைகள் செய்து அவர்களின் ஆசைகளை பெற்று மகிழும் நாளாக கருதப்படுகிறது. தை மாதம் 2ஆம் நாள் கணுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. தம்மை விட வயதில் மூத்த பெண்மணிகளை நமஸ்கரித்து அவர்களிடம் நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்துவிட சொல்லி கையில் கொண்டு போகும் பசு மஞ்சளை கொடுக்க அவர்களும் நல்ல வார்த்தைகளை கூறிக்கொண்டே நம் நெற்றியிலும் மஞ்சளை கீறி விடுவார்கள். அவை தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் சிறு வயதில் தாலி கட்டி பெரியவளாகி பிள்ளைகள் பெற்று கொண்டவன் மனம் மகிழ தையல் நாகி போல தொங்க தொங்க தாலி கட்டி தொட்டிலிலும் பிள்ளையுமாக மாமியார் மாமனார் மெச்ச நாத்தியும் மாமியும் போற்ற பிறந்தகத்தோர் பெருமை விளங்க பெற்ற பிள்ளைகள் ஆயுள் ஓங்க உற்றார் உறவினரோடு புத்தாடை புதுமலர் சூடி புது மாப்பிள்ளை மருமகளோடு புது சந்தோஷம் பெருகி ஆள் போல தழைத்து அருகு போல ஏரோடி என்றென்றும் வாழணும், எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் என்று சொல்லி நம்மை வாழ்த்துவார்கள். பின்பு வீட்டிற்கு வந்து காய்கறி மஞ்சள் செடி இலையில் பல வகை சாதத்தை கலந்து சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், மஞ்சள் குங்கும சாதம் பரிமாறி அத்துடன் வெற்றிலை பாக்கு, பழம், கரும்பு துண்டு என காக்காய் பொடி வைத்து அதை ஜலம் தெளித்து நீர் சுற்றி மணியடித்து சூளம் காண்பித்து பிரார்த்திக்க வேண்டும். காக்காய் பொடி வைத்தேன், கணுப்பொடி வைத்தேன், காக்காய்க்கு எல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம், காக்காய் கூட்டம் பிரிந்தாலும் என் கூட்டம் பிரியாது இருக்கணும் என்று கூறி நமஸ்காரம் பண்ணிவிட்டு குளித்து கலந்த சாதங்கள் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து காக்காய்க்கு அன்னமிட்டு பிறகு சாப்பிட வேண்டும். காக்காய் கூட்டம் பிரியவே பிரியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் அந்த காக்காய்களை முன்னோர்களாக நாம் பாவிக்கிறோம். கணுப்பொங்கல் பாடல். கணுப்பிடி வைத்தேன், காக்காப்பிடி வச்சேன், கணுப்பிடியும் காக்காப்பிடியும் கலந்து நானும் வச்சேன், பார்த்து வச்சேன், பரப்பி வச்சேன், பச்சை இலையில் நிரப்பி வச்சேன், மஞ்சள் இலையில் விரிச்சி வச்சேன், மகிழ்ச்சி பொங்க பிரித்து வச்சேன், காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி வச்சேன், கலரா சாதம் வச்சேன், கரும்பு துண்டும் கலந்து வச்சேன், வகை வகையாக சாதம் வச்சேன், வாழைப்பழமும் சேர்த்து வைத்தேன், அண்ணன் தம்பி குடும்பமெல்லாம் அமோகமாக வாழ அழகாக வைத்தேன், இனிப்பு புளிப்பு தேங்காய் சாதம் இன்பமாய் நானும் எடுத்து வச்சேன், என் சாதம் எலுமிச்சை சாதம் ஏகாந்தமாய் நானும் வச்சேன், கூட்டு பொரியல் அவியல் வச்சேன், கூட்டு குடும்பமாய் வாழ வச்சேன், தூபதீபம் காட்டி வச்சேன், தூய மனத்தோடு நானும் வச்சேன், கற்பூரம் ஏற்றி வச்சேன், கடவுளை வணங்கி வச்சேன், ஆரத்தி எடுத்து வைத்தேன், ஆண்டவனை வேண்டி வச்சேன், கணுப்பிடி வச்சேன், காக்காப்பிடி வச்சேன், கணுப்பிடியும் காக்காப்பிடியும் கலந்து நானும் வச்சேன், காக்கை கூட்டம் போல எங்கள் குடும்பமும் பிரியாதிருக்க வச்சேன். அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.